الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் மானபி வாழ்வில் மறக்கவியலா நாட்கள் என்கிற இந்த வரலாற்று தொடரில் எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்வில் மகத்தான பதிவுகளை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய முக்கியமான நாட்களை குறித்து தெரிவதன் மூலம் அன்னலாரின் வரலாற்றை பேசி வருகிற இந்த தொடரில் இன்றைய தினம் கவலைக்குரிய நாட்கள் என்று இந்த நாளின் தலைப்பிற்கு பெயர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 63 ஆண்டு கால வாழ்க்கையில் ஒரே ஒரு வருஷம் ரொம்பவும் கவலைக்குரிய வருஷம். அது கவலைக்குரிய நாட்கள். அது வாழ்வின் மிகப்பெரிய சோகச் சுமைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கி கொள்ள வேண்டிய, கடந்து செல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு அவர்கள் ஆளானார்கள். ஆம், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிப்பட்டம் வழங்கப்பட்ட 10வது ஆண்டு. ஏறத்தாழ எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வயது 49க்கும் 50க்கும் இடையில். அன்னை ஹதீஜா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தந்தையர்களில் ஒருவரான அபூ தாலிப் அவர்களும் ஒன்றன் பின் ஒன்றாய், ஒருவருக்கு பின் ஒருவராய் 2 பேருமே இறப்பெய்துவிட்ட ஒரு சோக நிகழ்வு அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் சாய்ந்திருந்த மிகப்பெரிய 2 தூண்கள் அவர்களை விட்டும் நழுவி விட்ட நிலையில் ஒரு சின்ன தடுமாற்றம், ஒரு மிகப்பெரிய சோகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கவ்விக்கொண்டது. ஆம், ஹதீஜா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டுக்குள் நுழைந்த போது, நுழைகிற பொழுதெல்லாம் அன்னலாருக்கு ஆதரவு கொடுத்து அவர்களை தேற்றி உத்வேகம் அளித்து ஊக்குவித்து தொடர் பிரச்சாரத்தில் அவர்களை ஈடுபட வைக்கிற ஒரு மாபெரும் உந்து சக்தி அல்லது ஊக்கி என்று சொல்லலாம். அப்படிப்பட்டவர்கள் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. அவர்களின் இழப்பு உண்மையாகவே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. 2வது அபூ தாலிப் அவர்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மக்கா நகரத்து வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த பாதுகாவலர் என்று இவர்களை சொல்ல வேண்டும். ஊருக்கு வெளியில் ஊர் தலைவர்களும் குஃபார்களும் எக்கச்சக்கமான சோதனைகளையும் இன்னல்களையும் கொடுக்க முன்வந்த போதெல்லாம் ஒரு தடுப்பு அரணாக நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை காத்தவர்கள் அபூ தாலிப் அவர்கள். எனவே வெளி பாதுகாப்புக்கு ஒரு அபூ தாலிப் அவர்கள், உள்ரங்கமாக வீட்டின் பாதுகாப்பிற்கு, வீட்டினுடைய நிர்வாக மேம்பாட்டிற்கு அன்னை ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த 2 பேரினுடைய இழப்பு என்பது ஒரு பெரிய தடுமாற்றத்தை தந்தது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை, அதிலே மிகையும் இல்லை. அதுலேயும் கொஞ்ச காலம் கழிச்சு வஃபாத்தா இருந்தா பிரச்சனை இல்லை. ஒன்றன் பின் ஒன்றாய் 2 பேர், 2 பேருடைய வஃபாத்துக்கு இடையில 35 நாள் தான். 1 மாதம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரே மாதத்தில் 1 மாத இடைவெளியில் ஒன்றன் பின் ஒன்றாய் 2 பேர். அல்லாஹு அக்பர். அபூ தாலிப் அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரும் சக்தியை, ஒரு பெரும் ஆதரவை இழந்து விட்டார்கள். ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்யலாம், எப்படி தாக்கலாம், எப்படி கொல்லலாம், எப்படி விரட்டலாம், எப்படி முடக்கலாம் என்றெல்லாம் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அபூ தாலிபின் வஃபாத்திற்கு பிறகு அவர்களுக்கு துணிவு வந்து விட்டது. எவ்வளவு தூரம் துணிவு! தெருவிலே வரும்போது போகும்போதெல்லாம் கூட இவர்கள் தங்களுடைய அத்துமீறலை, வரம்பு மீறிய
செயல்களை துவங்கிவிட்டார்கள். மடையர்களில் ஒரு மடையன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழே இருந்து ரோட்ல இருந்து மண்ணை எடுத்து மண்ணை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிலே போட்டான். இப்போதெல்லாம் அபூ தாலிப் உயிரோடு இருந்திருந்தால் கதை வேறு. அவர்கள் இல்லாத தைரியம், தலையிலே மண்ணை போட்டான். முழுக்க முழுக்க தலையிலே மண் அப்பிய நிலையில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே நுழைகிறார்கள். நீங்கள் யோசிக்க வேண்டும், வெளியிலே ஒரு முட்டாள் செய்த மடத்தனமான காரியம், தலையில் மண்ணோடு அடக்கத்தோடு ஏறத்தாழ துக்கம் தொண்டை அடைக்கிற சூழ்நிலையில் உள்ளே வந்தால் எப்போதும் தலைகோதி ஆதரவு தருகிற அந்த தகுதிமிக்க மனைவி இப்போது இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெண் மக்களில் ஒருவர், ஒரு சில அறிவிப்புகளின்படி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலையில் தண்ணீரை ஊற்றி அந்த மண்ணையெல்லாம் கழுவி விட்டு அழுது கொண்டே கழுவுகிறார்கள். ஏனென்றால் அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்டு வகியை சொல்லி கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் மாபெரும் தலைவரினுடைய தலையின் மீது மண்ணை போட்டதனுடைய கண்ணீர், தங்களுடைய தந்தை என்பதை தாண்டி அல்லாஹுவின் தூதரை இப்படி செய்கிறார்களே என்கிற சோகம், அழுது கொண்டே தலையின் மண்ணையெல்லாம் எடுத்துவிட்டு தண்ணீர் ஊற்றி தலையை கழுகக்கூடிய அந்த மகளிடம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தப்கி யா புனைய ஃபஇன்னல்லாஹ மானிஉன் அபாகி. அழுகாதம்மா, என் மகளே அழுகாதே, நிச்சயமாக அல்லாஹு தாலா உன் தந்தையை பாதுகாப்பான், உன் தந்தைக்கு வரும் இடையூறுகளை தடுப்பான். தங்கள் மனதிலே கூட தங்களையே ஆறுதல் படுத்தி கொள்ளுகிற சூழல். ஒரு மனுஷனுக்கு ரொம்பவும் ஒரு முக்கியமான ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, அடுத்தவங்க ஆறுதல் சொல்லாம தன்னைத்தானே தேற்றிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை. அல்லாஹ் நிச்சயமா உன் தந்தையை பாதுகாப்பான், அழுகாதம்மா என்று தங்களுடைய மகளுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் அபூ தாலிப் அவர்கள் இல்லாத சோகம். அபூ தாலிப் வீட்டிலையும் வெளியிலையும் உள்ளூரிலும் எல்லா இடத்திலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாவலர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி யாராவது ஏதாவது பேசினால் பதில் தருவது அபூ தாலிப். தாக்குவதற்கு யாராவது வந்தால் தடுப்பரணாக நிற்பது அபூ தாலிப். ஊர் பெரியவர், ஊர் தலைவர் என்கிற காரணத்தால் அவரை பயந்து கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யாரும் நெருங்கவில்லை. பெருமானாருக்கு எல்லா உதவிகளையும் வழங்கினார்கள் அபூ தாலிப் அவர்கள். சொல்ல போனால் அவர்களுடைய சொந்த விஷயத்திற்கோ அல்லது அவர்கள் பெற்ற மக்களுக்காகவோ இவர்கள் கோபப்பட்டதை விட ரசூலுல்லாஹுவை யாராவது சீண்டினால் கோபப்பட்டதுதான் அதிகம். அப்படிப்பட்டவர்கள் அபூ தாலிப் அவர்கள். கொஞ்சம் ஒரு பெரிய கட்டை நகுந்த உடனே எவ்வளவு தூரம் துணிவு வந்திருக்கிறது, மண்ணை எடுத்து தலையில போடுற அளவுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்களில் சொல்லி இருக்கிறார்கள், மா நாலத்து மின்னி குரைஷுன் ஷையன் அக்ரஹுஹு ஹத்தா மாத்த அபூ தாலிப். அபூ தாலிப் அவர்கள் வஃபாத்தாகிற வரைக்கும் என் மனது வெறுக்கிற அளவுக்கு எந்த காரியத்தையும் குறைஷிகளால் செய்ய முடியவில்லை. என்னிடமிருந்து எந்த விதமான பழிவாங்குதலையும் அவர்களால் நிறைவேற்றி கொள்ள முடியவில்லை என்று சொன்னார்கள். ஒரு ஆள் உயிரோடு இல்லை, அவர்கள் நகர்ந்து விட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவித்த துன்பங்கள், துயரங்கள். நாம் முன்னாலே அபூ தாலிபை பற்றி பேசுகிற போது ஒரு தடவை சொல்லி இருக்கிறோம், வஹும் யன்ஹவுன அன்ஹு வ யன்ஹவுன அன்ஹு. சூரத்துல் அன்ஆமில வரக்கூடிய வசனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு தூரம் அவர்கள் பாதுகாத்தார்கள். தங்களின் உயிரை தர முன் வந்தார்கள், சமயங்களில் தங்களின் மக்களின் உயிரை தர முன் வந்தார்கள். ஆனாலும் முஹம்மதுவை பாதுகாக்க வேண்டிய உயர் லட்சியத்தில் அபூ தாலிப் இருந்தார்கள். எனவே அவர்களின் வஃபாத்தான இந்த வருஷம் உண்மையாகவே சரித்திரத்தில் ரசூலுல்லாஹுவின் கவலைக்குரிய வருஷம். இரண்டாவது மிகப்பெரிய துணை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. பொதுவாக சொல்லுவார்கள், ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாலேயும் பெண் இருக்கிறாள். சில நேரங்களில் சில ஆண்களின் வெற்றிக்கு பின்னால் தாய் இருப்பாள். சில நேரங்களில் சில ஆண்களின் வெற்றிக்கு பின்னால் தாரம் இருக்கும், அதாவது மனைவி இருப்பார்கள்.
நாம் அறிந்திருக்கிறோம், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தாய் 6 வயதிலேயே அவர்களை அல்லாஹ் அழைத்து கொள்ளுகிறான். அன்னை ஆமினா அவர்கள் இல்லாத இந்த ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் நிச்சயம் எல்லா ஆண்களின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நுபுவத்தின் வாழ்க்கையின் வெற்றிக்கு பின்னால் சந்தேகமே இல்லை, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தான் காரணம். ஒரு சாதாரண குடும்பத்து பெண் இறந்து போனதாக இதை நாம் கடந்து போக முடியாது. ரசூலுல்லாஹுடைய கல்புக்கு எப்போதெல்லாம் ஆறுதல் தேவையோ அப்போதெல்லாம் ஆறுதல் தந்தவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிரச்சாரத்திற்கு உதவியவர்கள். ரசூலுல்லாவே சொல்லுவாங்க, ஆமனத் பி இத் கதபனி அன்னாஸ், எல்லா மக்களும் என்னை பொய்யன் என்று சொன்ன போது, எல்லா மக்களும் நான் சொல்வதை ஏற்காத போது என்னை ஈமான் கொண்ட முதல் முஸ்லிம் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. உலகத்தில் இன்றைக்கு நீங்கள் சுமார் 180 கோடி 200 கோடி முஸ்லிம்கள் வாழலாம். ஆனால் முதலாய் இந்த மண்ணில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமாவை சொல்லி அல்லாஹ்வின் தூதரை ஏற்றுக்கொண்ட முதல் ஜீவன் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ வாஸத்னி பிமாலிஹா, தங்கள் பொருளை எல்லாம் கொடுத்து என்னை ஆதரித்த பெண் கதீஜா. எப்படி மறக்க முடியும்? அதாவது கோடீஸ்வர பெண் அவர்கள், அரேபிய தீபகற்பத்தினுடைய தொழில் அதிபர், எக்கச்சக்கமான காசு பணங்களுக்கு அதிபதி, நாடு கடந்து ஏற்றுமதி இறக்குமதி வணிகம், அவ்வளவு காசுகளை வைத்திருந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவ்வளவு காசு பணங்களையும் மார்க்கத்திற்காக தந்தவர். நுபுவத்துக்கு முன் கதீஜா அம்மா இல்லை என்றால் மார்க்கத்தின் பொருளாதாரம் என்ன ஆயிருக்கும்? கதீஜாவின் பொருளாதாரம் மட்டும் இல்லை என்றால் நுபுவத்துக்கு பின்னால் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களின் செல்வம். நுபுவத்திற்கு முன்னால் இந்த உம்மத்திற்கும் இஸ்லாத்திற்கும் பாடுபட்ட செலவழிக்கப்பட்ட மிகப்பெரிய தொகை அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய தொகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் பாராட்டி சொன்னார்கள், வ வாஸத்னி பிமாலிஹா, தங்கள் பொருளாதாரத்தால் என்னை ஆறுதல் கொடுத்து என்னை தேற்றி என்னை பலப்படுத்தியவர்கள். ருஸிக்து ஹுப்பஹா, கதீஜா அம்மாவின் பிரியம் என்பது அல்லாஹ் எனக்கு வழங்கிய ரிஸ்க் என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அற்புதமான வார்த்தை இது! நான் என் மனைவியை நேசிக்கிறேன், என் மனைவியை நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன் இல்ல, பெரிய வார்த்தை சொல்லுகிறார்கள், அல்லாஹ் என் மனைவியின் பிரியத்தை எனக்கு ரிஸ்க்காக கொடுத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ரிஸ்க் இல்லாம இருக்க முடியாது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெரிய ரிஸ்க். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பிறந்த 7 குழந்தைகளில் நான் முன்னாடி சொல்லியிருக்கிறோம் 6 குழந்தைகள், 2 ஆண் 4 பெண், அத்தனை பேருக்கும் ஒரே தாய் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். நீங்க இப்படி கவனிக்கணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 25 வயது முதல் 50 வயது வரை சுமார் 1/4 நூற்றாண்டு காலம் வேற மனைவியே கிடையாது. ஒரே ஒரு மனைவிதான், அதுவும் தங்களை விட 15 வயது மூத்த மனைவி. அல்லாஹு அக்பர். ஏறத்தாழ அடுத்த 10 ஆண்டுகளில் 10 மனைவிகள் பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக செய்யப்பட்டவை. உடல் தேவைகளும் வீட்டு தேவைகளும் அல்ல, அது அரசியல், அது வேறு. வாய்ப்பு இருக்கிற போது அவைகளை பேசுவோம். முழுக்க 1/4 நூற்றாண்டு காலம் ஒரு மனைவியோடு, அதுவும் கடுமையான சோதனை காலத்தில் மனைவி. நீங்க நல்லா யோசிச்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கை, மதீனா வாழ்க்கை, பலத்த சோதனைகளும் அடிதடிகளும் ரணங்களும் காயங்களும் தாக்குதல்களும் அத்தனையும் மக்கா வாழ்க்கை. அப்போது கூட இருந்த மனைவி கதீஜா அம்மா. ஆனா வனப்பான காலங்கள், வெற்றிக்குரிய காலங்கள், வெற்றி மேல் வெற்றி வந்து காலடியில கோடிக்கணக்கான கனிமத்து செல்வங்கள் எல்லாம் கொட்டி குவித்த காலம் மதீனாவினுடைய காலம். அப்போதெல்லாம் வேறு மனைவிகள். ஒரு துயரமான காலத்தில் கணவனோடு யார் பயணித்தது என்பதை வைத்துத்தான் அந்த மனைவியின் தரம் முடிவாகும். அந்த அடிப்படையில் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதனால தான் வஃபாத்து வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா அம்மா வஃபாத்தாகி ஏறத்தாழ 10-12 வருஷம் வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அந்த மனைவியை நினைவு கூர்ந்து பேசுவார்கள். ரலியல்லாஹு அன்ஹா வ அர்லாஹா.
கதீஜாவை நினைக்காத நாள் கிடையாது. கதீஜா அம்மாவினுடைய தூரத்து உறவினர்கள், பக்கத்து வீட்டில் பழகியவர்கள், யார் யாரெல்லாம் கதீஜா அம்மாவோடு சம்பந்தப்படுவார்களோ அத்தனை பேர்த்தையும் அவங்க வஃபாத்துக்கு பின்னாடியும் கூட அவர்களோடு அன்பாக பேசுவது, பழகுவது, ஆடறுத்தாலோ ஏதேனும் நல்ல உணவு செய்தாலோ அவர்களின் வீடுகளுக்கு கொடுத்து அனுப்புவது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்ப பார்த்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா அம்மாவை புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு அடிக்கடி நினைவு கூர்றதுனால ஒரு தடவை அப்படி சொல்லிட்டாங்க. அதாவது தங்களை முன்வைத்து, சின்ன பெண் இவங்க, ரசூல் ஸல்லல்லாஹுடைய கல்யாணம் செஞ்ச பெண்கள்லயே கன்னி பெண் இவங்க. அப்ப சொன்னாங்க, அல்லாஹு தாலா தான் உங்களுக்கு இந்த மௌத்தா போன கதீஜா அம்மாவை விட சிறந்த மனைவிகளை எல்லாம் அல்லாஹ் இப்ப கொடுத்துருக்கான்ல, பின்ன ஏன் நீங்க அந்த வயசான அம்மாவை நினைச்சு நினைச்சு இப்படி கவலைப்படணும், ஏன் அடிக்கடி சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது பெண்களுக்கே உரித்தான ஒரு செய்தி. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி ஆயிஷா அம்மா கேட்ட இந்த கேள்விக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுகிறார்கள், கதீஜாவை விட சிறந்த பெண் அல்ல, கதீஜா மாதிரி பெண்ணையே நான் இன்னும் பெறவில்லை. அதாவது நீங்கள் எத்தனை பேர் மனைவியாக வந்தாலும், உடலால் பொருளால் நீங்க எப்படியெல்லாமோ இருந்தாலும், என் கன்னி பெண்ணாக கூட இருந்தாலும், அந்த பழுத்த பழமாக அனுபவ பாத்தியம் கொண்ட கதீஜா அம்மாவை போல எனக்கு எந்த மனைவியும் அமையல. சொல்ல போனா இந்த செய்தியை சொல்றதே ஆயிஷா அம்மா தான். நான் தெரியாத ஒரு தடவை கேட்டுட்டேன் இப்படி. அதுக்கு சொன்னாங்க, கதீஜா மாதிரியே எனக்கு இன்னும் அமையல, அதை விட சிறந்த பெண் எங்க அமையறதுன்னு. நான் அதுக்கப்புறம் எதுவும் பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை சொன்னார்கள். எதையும் கணவரை அணுகுகிற போது ஊருக்கு வேணா அவங்க தலைவரா இருக்கலாம், வெளியில போனால் சமூகத்தினுடைய பெரிய தலைவர். ஆனா வீட்டுல அந்த மனைவியினுடைய வாழ்க்கை துணைன்னு வரும்போது ரொம்ப அழகா கையாளுவார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு விஷயம் அதிகமாக பயான்களில் சொல்லப்படுவதில்லை, அது சொல்லுவது சரியானதாகவும் பல நேரங்களிலே தெரியாததால் சொல்லுவதில்லை. இருப்பினும் வரலாற்றிலே கதீஜா அம்மாவின் பங்களிப்பை தெரிவதற்காக பதிவு செய்கிறேன். வகி வந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூப்பிட்டு அங்க வந்தது மலக்கு தானவான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். ஹிராவுல மலக்கு தானான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக என்ன பண்ணாங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூப்பிட்டு நடந்ததை எல்லாம் முதல்ல கேட்டாங்க. ஹிராவுல நடந்ததை எல்லாம் சொன்ன உடனே தலையில முக்காடை கழற்றி விட்டு, தலை துணியை கழற்றிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மடியில உட்கார வைத்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாமா சுஹைலி போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் இதை எழுதுகிறார்கள். மடியில உட்கார வச்சுக்கிட்டு, எங்கேயாவது பாருங்க அந்த மலக்குடைய உருவம் தெரியுதா அப்படின்னு சொன்னாங்க. தெரியல, இந்த மலக்கு இல்லை. பிறகு மீண்டும் மடியிலே அமர வைத்து கொண்டு தலைக்கு முக்காடு போட்டுக்கொண்டு ஒரு இஸ்லாமிய பெண்ணின் அழகு தோற்றத்தில் முழுக்க மூடிக்கொண்டவர்களாக, தலையை மூடிக்கொண்டவர்களாக, இப்ப தெரியுதான் நாங்க, ஆமா அந்த உருவம் எனக்கு தெரியுது நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிமுடைய உருவத்தை சொன்ன உடனே கீழே இறக்கி ரசூலுல்லாவை கீழே இறங்க சொல்லி விட்டு சொன்னார்கள், வந்தது மலக்கு தான். வரக்கா என்பவர்கிட்ட போய் வேதம் கற்றறிந்தவர், அவர் கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாலேயே வீட்டில இதை தாங்களாகவே ஒரு சோதனை வைத்து கன்ஃபார்ம் செய்தவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்கிற போது அதை எதிர்கொள்ளுவது, பரிசோதிப்பது, அதிலே ஆறுதல் சொல்லுவது. நம்ம முன்பே சொன்னோம், அந்த அம்மா மாதிரி ஒரு கவுன்சிலர், ஒரு கவுன்சிலிங் தரக்கூடிய பெண் வேற யாருமே இல்லை. இவ்வளவெல்லாம் செய்தவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. எல்லாவற்றிற்கும் மேலாக வகி வந்த துவக்க நாட்களில் உணவு எடுத்து கொண்டு போகிற இந்த பெண்மணிக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொன்னார்கள். ஏன் சலாம் மட்டுமல்ல, வபஷ்ஷிர்ஹா பிபைத்தின் ஃபில் ஜன்னah, நபியே உங்கள் மனைவி வருகிற போது சலாமும் சொல்லுங்க, அது போக சுவனத்திலே ஒரு மாளிகை கதீஜா அம்மாவுக்கு தயாராக இருக்கிறது என்பதை நற்செய்தியாக, சுபசோபனமாக, நல்வாழ்த்தாக சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இவ்வளவு பெருமைக்கும் சொந்தக்கார பெண்மணி திடீரென்று ஒரு 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 வருஷத்தில் அவர்கள் வஃபாத் ஆகி விடுகிற போது தாங்குணாத துயரத்திற்கு அவர்கள் ஆளாகிறார்கள். ஒன்று மட்டும் தெரியுது,
இந்த வரலாறு ஆழமா வாசிக்கும் போது என்னன்னா, ஒரு மனைவி என்பவள் மனித வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாள். வேற வார்த்தையில சொல்றதுன்னா, கணவன் முன்னாடி மௌத்தா போய் மனைவி இருந்துட்டா கூட பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு கொஞ்சம் சோகம் இருக்கலாம், துக்கம் இருக்கலாம். ஒரு யுத்த காலத்திற்கு பின் அவர்கள் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை தேர்ச்சி கொள்ளக்கூடிய, ஏன்னா பொதுவாகவே பெண்களுக்கு எந்த ஆறுதலையும் அவர்களாகவே உருவாக்கி கொள்வார்கள். எந்த வலியையும், பிரசவம் உட்பட எந்த வலியையும் தாங்குகிற ஆற்றலையும் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்கான். பெண்களுடைய பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் வலி தாங்குகிற அந்த தன்மைக்கும் ஆண்கள் முன்னாடி நிற்கவே முடியாது. அப்போ ஆனால் ஒரு பெண் மௌத்தாகி, மனைவி மௌத்தாகி கணவனாக உயிரோடு வாழுகிறார்கள் அல்லவா, அல்லாஹ் அக்பர். ஜடமாக வெறும் நடைபிணமாக அவர்கள் வாழ வேண்டும். மனைவி இல்லாத சோகத்தை நான் சொல்லுவது உடல் தேவைகளுக்காக அல்ல, உணர்வு பூர்வமாக. எவ்வளவு வயதானவராக இருக்கட்டும், 70 வயது வைத்துக் கொள்வோம் ஆணுக்கு. ஆனாலும் கூட மனைவி இழந்ததற்கு பிறகு அந்த ஆணுடைய வாழ்க்கை ஒரு 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 வெறுமனாக, பூஜ்ஜியமாக, சூன்யமாக போய்விடும். ஆண்களுக்கு தெரியும், மனைவியை இழந்த ஆண்களுக்கு தெரியும் நாம் எதை இழந்து விட்டு வாழுகிறோம் என்று. முதல்ல மனைவி மூத்தாகிறது பெரிய சோகம். அந்த ஒரு சோகத்தை அல்லாஹ் அவனுடைய ஏற்பாட்டில், அவனுடைய விதியில வைத்திருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவியினுடைய வஃபாத் மட்டுமல்ல, நெருங்கிய உறவுகள் மௌத்தாகிற போது ஒரு விதமான பொறுமை, சகிப்புத்தன்மை, அல்லாஹ்வுடைய விதியை பொருத்தி கொள்ளுகிற மனோதிடம், இதெல்லாம் வரணும். இதை உம்மத்திற்கு சொல்லுவதற்காகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குடும்பத்தில் எக்கச்சக்கமான மரணங்கள். அபூ தாலிபு மரணம் மட்டுமல்ல, தாய் மரணம், தந்தை மரணம், தாத்தா மரணம், குழந்தைகள் நிறைய பேர் மரணம். உலகத்திலேயே பெற்றெடுத்த 7 மக்களில் 6 பேர் ஹயாத்திலேயே மௌத்தா போனது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான். எத்தனை நபிமார்களுக்கும் இப்படி இருக்காது. எல்லாம் மௌத்து. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை தவிர அவங்களும் 6 மாசத்துல போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பெற்ற பிள்ளைகள் எல்லாம் கண்ணுக்கு முன்னாலே மரணம். அப்ப உறவினர்களின் மரணம் என்பது இறைவனின் கதா கதிர் விஷயத்தை பொருந்தி கொள்ளுகிற, விதியை பொருந்தி கொள்ளுகிற ஊக்கத்தை, மனோதிடத்தை தர வேண்டும். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே பாடமாக்கி விட்டான் அல்லாஹ். மாண்பார்ந்த இந்த மங்கை ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஜன்னத்துல் முஅல்லா உஜூன் என்று சொல்லுகிறோமே, இன்றைக்கு மக்காவிலே நடக்கிற தொலைதூரத்தில் ஹரம் ஷரீஃபில் இருந்து அங்கே ஜன்னத்துல் முஅல்லாவிலே அடக்கப்பட்டார்கள். அவர்கள் வஃபாத்தாகிற போதெல்லாம் ஜனாசா தொழுகை என்பது ஷரியத்தாக்கப்படவில்லை. எனவே ஜனாசா தொழ வைக்கப்படவில்லை. ஆனால் தங்களுடைய ஆசை மனைவியை, தங்களுடைய காதல் மனைவியை, வாழ்க்கையில யாரை சார்ந்திருந்தார்களோ அந்த மனைவியை அவர்களாகவே தூக்கி கொண்டு சென்றது மட்டுமல்ல, கபருக்குள் இறங்கி ஹதீஜா அம்மாவினுடைய அந்த பிரேதத்தை வாங்கி உள்ளுக்குள்ளே வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கபரிலே இறங்கி அடக்கம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஹதீஜா அம்மா வஃபாத்திற்கு முன்னால் வசியத்து செய்ததாக சில நூல்களில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்ட்ட வஃபாத்துடைய நேரத்தில் தங்கள் உயிர் போய்விடும் என்பதை முழுமையாக உணர்ந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்ன 2-3 செய்திகள். முதல் செய்தி, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு செலுத்த வேண்டிய ஹக்கில், கடமைகளில் நான் குறைவு செய்து விட்டதாக கவலைப்படுகிறேன். நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். யோசித்து பாருங்கள். குனியாமல் நிமிராமல் இன்றைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ மனைவிகளிடத்தில் எல்லா தியாகங்களையும் அனுபவித்து 6 மக்களையும் பெற்று வளர்த்து அந்த வீட்டு நிர்வாகத்தை எல்லாம் கவனித்து கணவருக்காக வேண்டி இன்னைக்கு நம்மனால ஏற முடியல அந்த ஹிரா மலையில, அப்படியே கால் கடுக்க பாத்திரத்தில் உணவு எடுத்துக்கொண்டு ஹிரா மலை வரைக்கும் சென்று இவ்வளவெல்லாம் செஞ்ச அம்மா வஃபாத்துக்கு முன்னாடி சொல்றாங்க, உங்களுக்கு செய்ய வேண்டியதுல நான் ஏதாவது ஹக்குல குறை வச்சிருந்தா அல்லாஹ்வுக்காக நீங்க மன்னிக்கணும். 2வது விஷயம் சொன்னார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா,
அல்லாஹ்வின் தூதரே, கபருடைய வேதனையை குறித்து நீங்கள் சொன்ன செய்திகள் எனக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்துகிறது. வகி வந்த போது நீங்கள் அணிந்திருந்த துண்டு, நீங்கள் வகி வந்தபோது போர்த்தி இருந்த அந்த துண்டு, எனக்கு அதிலே கஃன் செய்ய வேண்டும். நான் கபருடைய வேதனையை பயப்படுகிறேன். அவ்வாறுதான் செய்யப்பட்டது என்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். அல்லாமா முஅர்ரிக் வாக்கிதி போன்றவர்கள் இந்த வசியத்து சம்பந்தமாக எழுதியிருக்கிறார்கள். மூணாவது, கடைசி சிறுமியாக அவர்கள் விட்டுட்டு போறது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. சற்றேறக்குறைய ரொம்ப சின்ன வயசு, பருவம் எய்தாத வயசு பிள்ளை. எந்த தாய்க்குமே கடைசி குழந்தை மேல பிரியம் இருக்கும். அதுலயும் வஃபாத்தா போற நேரத்துல அது பருவம் கூட எய்தல. கல்யாணம் ஆகி ஃபேமிலியோட கணவரோட செட்டில்ட் ஆனவங்களை பத்தி எல்லாம் கூட பெரிய கவலை வராது. ஒரு சிறுமியை விட்டுட்டு போறோம், அது இன்னும் பருவமே எய்தல. அதனால சொன்னாங்க, ஃபாத்திமாவை இங்க இருக்கக்கூடிய குறைஷி பெண்களின் ஞாபகத்திலிருந்தும் தடித்த வார்த்தைகள்ல இருந்தும் ஃபாத்திமாவை பத்திரமா பார்த்துக்குங்க என்று சொன்னதை மூணாவது வசியத்து. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்க்கை முழுக்க ஒரு பெண், ஒரு குடும்ப தலைவி, அந்த குடும்பத்துல கணவனை, மக்களை, குடும்ப நிர்வாகத்தை எல்லாத்தையும் எப்படி பார்த்து பராமரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு பயங்கரமான நிர்வாகத்திறன் கொண்ட பெண்ணாக கதீஜா அம்மையாரை தான் பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, ஒட்டுமொத்தமாக தங்களை பாதுகாத்து கொண்டிருந்த பெருந்தூண்களில் ஒரு தூணுக்கு அபூ தாலிப் என்று பெயர், இன்னொரு தூணுக்கு கதீஜா அம்மா என்று பெயர். ரெண்டு தூணும் சரிந்தால் சாய்வதற்கு ஏற்ற இடமில்லை. நிறைய கண்ணீரோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாட்களை நகர்த்திய காரணத்தால் தான் வரலாற்று ஆசிரியர்கள் கவலையான ஆண்டு என்று எழுதினார்கள். இங்க ஒண்ணு கவனிக்கணும். ஆமுல் ஹுஸ்ன் அப்படிங்கிற பேர் பின்னால சில பேர் வரலாற்று ஆசிரியர்களா கொடுத்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லல. ஆமுல் ஹுஸ்ன்ங்கிற வார்த்தை இது இந்த வருஷமே கவலைக்குரிய வருஷங்கிற மாதிரி எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. அது பின்னாலே உள்ளவர்கள் எழுதியது என்று எழுதுகிறார்கள் நிறைய வரலாற்று ஆசிரியர்கள். ஏன்னா முஹத்திஸீன்கள் என்கிற ஹதீஸ்கலை வல்லுநர்கள்ட்டையும் முஅர்ரிகீன்கள் என்கிற தாரீக் வரலாற்றை எழுதக்கூடியவங்களை யாருமே இதை கவலை ஆண்டுன்னு எழுதல. அல்லாமா தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்கெல்லாம் யாருமே கவலை ஆண்டுன்னு குறிப்பிடல. இந்த ரெண்டு பேருடைய மௌத்து சம்பந்தமா டீட்டெயிலா எழுதினவங்கல்ல, முஹத்திஸுகள்ல பிந்தினவங்கல்ல, குறிப்பா அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரியுடைய விரிவுரையாளர், ரெண்டாவது அல்லாமா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க ரெண்டு பேருமே இதையெல்லாம் கவலை ஆண்டுன்னு சொல்லல. அப்படி ஒரு பேர் இருந்த மாதிரியும் தெரிவிக்கல. ஆனாலும் கூட நடைபெற்ற நிகழ்வுகளை வைத்து கவலை ஆண்டு என்று ஏற்பட்டு விட்டது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கவலை இந்த மாதிரி மௌத்தா போறோன்னு ரொம்ப இதுக்கு ஆண்டுக்கே கவலை ஆண்டு அப்படிங்கிறது இல்லை. சொல்ல போனால் எல்லா கவலைகளையும் விட பெருமானாருடைய கவலை உம்மத்தின் மீதான கவலையும், ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்களே என்று ஏற்பட்ட கவலையும் தான் அவர்கள் வாழ்வின் பெருங்கவலைகள். துஆ செய்வோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பக்க பலமாக வாழ்க்கையில இருந்த அபூ தாலிப் அவர்களுக்கும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அல்லாஹ் தன்னுடைய மிகப்பெரிய கிருபையையும் ரஹ்மத்தையும் வறுமையிலே வழங்கி அவர்களை உயர்த்தி வைப்பானாக. அவர்கள் இந்த உலகத்திலே பட்ட கஷ்டங்களுக்கும் ரசூலுல்லாவுக்காக அவர்கள் மேற்கொண்ட தியாகங்களுக்கும் மிகச்சிறந்த பதிலை, கூலியை, நன்மையை தன்னுடைய தயாளத்தன்மையால் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.